நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை அடுக்கி விளக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஆளுநர் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய மைக் தொடர்ந்து ஆஃப் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் மக்களை தவறாக வழிநடத்தும் விதமான செய்திகள் ஆளுநர் உரையில் இருப்பதாக சொல்லி அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஆளுநர் புறக்கணித்து வெளியேறியிருக்கக்கூடிய நிலையில் அவர் வெளிநடப்பு செய்தது ஏன் என்று விளக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆளுநர் பேசிக் கொண்டிருந்த போதே அவருடைய மைக் தொடர்ந்து ஆஃப் செய்யப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் மக்களை தவறாக வழிநடத்தும் விதமாக செய்திகள் ஆளுநர் உரையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். 12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்ததாக கூறுவது உண்மைக்கு வெகு தொலைவில் இருப்பதாகவும் ஆளுநர் தன்னுடைய வெளிநடப்பு விளக்க அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை அடுக்கி அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய மைக் தொடர்ந்து ஆஃப் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மக்களை தவறாக வழிநடத்தும் விதமான செய்திகள் ஆளுநர் உரையில் இருப்பதாகவும் 12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்ததாக கூறுவது உண்மைக்கு வெகு தொலைவில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு பிரச்சினை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக தன்னுடைய விளக்க அறிக்கையில் ஆளுநர் குற்றச்சாட்டுகளாக முன்வைத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புறக்கணித்து வெளியேறியிருக்கக்கூடிய நிலையில் தேசிய கீதம் பாடுமாறு பலமுறை கூறியும் ஏற்காதது ஏன் என கேட்டு வந்த சில நிமிடங்களில் அவர் வெளியேறியிருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்த நிலையில் வெளிநடப்பு செய்தது ஏன் என RN ரவி விளக்கம் அளித்திருக்கிறார். 13 குற்றச்சாட்டுகளை அடுக்கி அவர் விளக்க அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை நேரலையிலிருந்து வழங்க இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். 13 குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மீது சுமத்தி அவர் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நிலையில என்னென்ன காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். தமிழக ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நிலையில கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. 3 பக்கத்திற்கு அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதுல முதலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆளுநருடைய மைக் பலமுறை ஆஃப் செய்யப்பட்டது, ஆளுநர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகையினுடைய செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஆளுநருடைய உரையில் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம்பான பல தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னணியிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு 6வது இடத்தில் நிற்பதற்கே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்வதற்கு தயங்குகிறார்கள் என்று அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசும்போது பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது எனவும், இருப்பினும் போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% அதிகமாகவும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் 33% அதிகமாகவும் தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே அதிகரித்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அந்த சட்டப்பேரவையில பேச மறுக்கிறார்கள். ஆளுநருக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசால் தயாரித்து கொடுக்கப்பட்ட அந்த உரையிலே உண்மைக்கு புறம்பான பல விஷயங்கள் இருக்கிறது. பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள், இவற்றை பற்றியெல்லாம் அந்த அறிக்கையில எந்த விவரமும் இல்லை. இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான ஒரு அறிக்கையை நான் எப்படி வாசிக்க முடியும் என்று ஆளுநர் அந்த அறிக்கையின் வாயிலாக கேள்விகளை கேட்டிருக்கின்றார். மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது அதிகரித்து விட்டது. பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடம் அதிகமாக போதை பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. இது கடுமையான கவலைப்பட வேண்டிய விஷயமாகும் என்றும், வருடத்தில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெரும்பாலும் போதை பழக்கத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அவல நிலை இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது சாதாரணமாக புறக்கணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் அது இந்த ஆளுநர் உரையிலே முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கியிருக்கிறார். இதில் 10வதாக ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் சொல்லியிருக்கின்றார். அவர் பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு அவர் எழுதியிருக்கிறார். இதில் 10வதாக சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால்,
மாநிலத்தில் உள்ள பல ஆயிரம் கோயில்கள் அறங்காவலர் குழு இல்லாமலும் மாநில அரசால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகிறது. இதனால் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மிகவும் வேதனையும் விரக்தியும் அடைந்திருக்கிறார்கள். இதை பற்றி எல்லாம் பேச மறுக்கிறார்கள். பக்தர்களுடைய உணர்வு அலட்சியப்படுத்தப்படுகிறது என்றும் தமிழக ஆளுநர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் இங்கிருந்து வெளியேறியது சுமார் 9:36, ஒரு 6 நிமிடங்களில் அவர் புறப்பட்டு சென்று விட்டார். உடனடியாக இந்த அறிக்கை வந்திருக்கின்றது. அப்படியானால் இந்த அறிக்கையை ஆளுநர் மாளிகையில் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தார்களா என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆளுநர் வெளியேறிய ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக இவ்வளவு பெரிய நீண்ட அறிக்கை வந்திருக்கின்றது. அதை உடனே தயாரித்திருக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. இது தவிர இன்னும் பல பாயிண்ட்களை ஆளுநர் மாளிகையிலிருந்து குறிப்பிட்டு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். தொழில் நடத்துவதற்கான வெளிப்படையான மற்றும் கண்ணுக்கு தெரியாத துறைகள், பல்வேறு செலவுகள் காரணமாக MSME துறைகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கின்றன, வேலைவாய்ப்புகள் குறைந்திருக்கிறது என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். 12வது பாயிண்டாக என்ன சொல்கிறார் என்றால், கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலும் கீழ்நிலை ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுகிறது. அவர்கள் பதட்டமாகவும் விரக்தியுடனும் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு வழிகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அரசு ஊழியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆளுநர் சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆனால் தமிழக அரசு எனக்கு எழுதி கொடுத்த அந்த உரையிலே இது பற்றியெல்லாம் எந்த விஷயமும் இல்லை. அவர்களுடைய சாதனைகளை, உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை எழுதி கொடுத்து என்னை படிக்க சொல்கிறார்கள் என்ற ரீதியிலே இந்த அறிக்கையை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். ஆளுநர் மாளிகையிலிருந்து இது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என்று 13வது பாயிண்டாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தம் 13 பாயிண்ட்களை குறிப்பிட்டு இந்தந்த விஷயங்களுக்காகத்தான் நான் சட்டப்பேரவையிலிருந்து அவர்கள் எழுதி கொடுத்த உரையை படிக்காமல் வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாத, அதாவது உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத காரணத்தினாலே பல ஆயிரம் கிராம பஞ்சாயத்துகள் செயலிழந்து உள்ளன. அவை நேரடியாக அரசாங்கத்தின் சிறப்பு அதிகாரிகளின் கீழ் இருக்கின்றன. இது கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. இது அரசியலமைப்பின் எழுத்துக்கும் இருக்கக்கூடிய எதிரான ஒரு செயல்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காண்பித்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏன் நீங்கள் ஆளுநர் உரையில் இடம் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னதாக சபைக்கு உள்ளே பேசும்போது கூட ஆளுநர் சொல்லியிருந்தார், நான் இந்த உரையை பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறினேன், புத்தாண்டு வாழ்த்து கூறினேன், இங்க இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிவித்தேன். அது இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறதா? இது இல்லையே. இது ஆளுநருடைய உரை என்று சொன்னால் நான் என்ன நினைக்கிறேனோ என்னுடைய கருத்தை தான் நான் தெரிவிக்க வேண்டும். அதுதான் ஆளுநர் உரை. நீங்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்து விட்டு சென்றால், என் கருத்து எதையுமே நான் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதை எப்படி நான் படிக்க முடியும் என்று அவர் அங்கு தெளிவாக ஒரு கேள்வியையும் முன்வைத்திருந்தார். இடையிடையே சபாநாயகர் அப்பாவு அவர்களும் குறுக்கிட்டு மன்னிப்புடன் அவர் தன்னுடைய விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து விரிவான செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டு அதில் 13 பாயிண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தலித்கள் மீதான தாக்குதல்கள், அதே போல தொழில் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு தயங்கி நிற்கிறது, தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் குறைந்து விட்டது எனவும், இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விட்டார்கள், தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புக்கு திண்டாட்டம் ஏற்பட்டிருக்கிறது, அரசு ஊழியர்களிடையே மனக்குமுறல்கள் இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத காரணத்தினால் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காண்பித்து 3 பக்கத்திற்கு ஒரு விரிவான அறிக்கையை அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த விரிவான அறிக்கையை பாயிண்ட் பை பாயிண்டாக 3 பக்கத்தில் 13 பாயிண்ட்கள், நேஷனல் ஆந்தம் இஸ் yet again insulted and fundamental constitution day disregarded என்று குறிப்பிட்டு அவர் இந்த 13வது பாயிண்டை முடித்திருக்கின்றார். கீழே இது லோக் பவனிலிருந்து வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பு, அதாவது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் ஒரு 6 நிமிடத்திற்குள்ளாக தமிழக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆளுநர் எதற்காக இந்த அவையிலிருந்து வெளியேறினார் என்பதை விளக்கக்கூடிய வகையிலே அவர் சார்பில் 3 பக்கத்திற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.